12ஆம் வகுப்பு மாணவர்கள் புள்ளியியல் பொதுத் தேர்வுக்கு தயாராவது குறித்தும் முழு மதிப்பெண் பெற விரும்பும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நுணுக்கங்கள் குறித்தும் இன்றைய கற்க கசடர பகுதியில் பார்க்கலாம். நம்ம லைஃபோட அனைத்து துறைகளோடையும் கனெக்டடாக இருக்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட், அதாவது புள்ளியியல். வர 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த புள்ளியியல் தேர்வை எதிர்கொள்ள போகிறாங்க. அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆசிரியர் திருமிகு பகவதி நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். பொதுவாகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமானோர் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக சம்ஸாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாணவர்கள் மத்தியில் இப்போவளுக்கும் இந்த பார்வை இப்படி தான் இருக்கா? இப்போயே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சவங்கலாம் இந்த சப்ஜெக்ட் தான் வேணும் அப்படின்னு எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய பேர் இப்போ வர்றாங்க. ஸோ அதோட வேல்யூ இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட. வர 8ஆம் தேதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. மாணவர்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஏன்னா இது ஃபுல்லாக சம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுங்கள் இந்த பொது தேர்வுக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்சுவலாக டஃப்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஃபெயிலியர்ஸ் இல்லவே இல்லைன்னு கூட அடித்து சொல்லலாம். அந்தளவு ஈஸியான சப்ஜெக்ட்டு. உங்களுக்கு 15 1 மார்க் கொஷின் இருக்குது, 6 2 மார்க் கொஷின், 6 3 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் எய்தர் டைப்பில் 5 கொஷின்ஸ் 5 மார்க் இருக்குது. ஸோ அந்த 5 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேவி தான் 5 மார்க்கில் தியரி கொஷினாக இருக்கும். அதை நீங்கள் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஒமிட் பண்ணால் கூட பாஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. 2 மார்க் மெஜாரிட்டி தியரியாக தான் இருக்கும். அதில் 2-3 கேவி தான் தியரியாக இருக்கும். பின்னாடியெல்லாம் சம்ஸ் நிறையா வரும். அப்போது வெறும் ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க்ஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தியரி மட்டும் எவ்வளோ மார்க்குக்கு மேம் வரும்? ஏன்னா 2 மார்க்குக்கு சொன்னீங்க, 5 மார்க்கில் ஒரு கொஷின் வரும் அப்படின்னீங்க. ஒட்டுமொத்தமாக தியரி மட்டும் எத்தனை மார்க்குக்கு மேம் வரும்? தியரின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் ஒரு 4 கேவி கிட்ட வரும். 3 மார்க்கில் ஒரு 3 கேவி கிட்ட வரலாம். 5 மார்க்கில் ஒரு கேவி தான் வரும். ஸோ அந்த ஒரு கேவியை ஒமிட் பண்ணிட்டு சம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 5 மார்க்கில் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் 2 மார்க் 3 மார்க்கு நீங்கள் தியரி படித்து தான் ஆகணும். அதனால் மார்க் லூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஃபெயில் ஆக முடியாது யாருமே. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்குறாங்க. அதில் ஃபுல்லாக சம்ஸ் தான் வருமா? அதாவது இப்போ ஏதாவது ஒரு காம்பவுண்ட் வேல்யூ கொடுத்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் 1 மார்க் இருக்குமா மேம்? 1 மார்க் புக்கு பேக்கில் இருக்கிற 1 மார்க் தான் 99% வருது. ஒரு 2-3 கேவி மட்டும் தான் க்ரியேட்டிவாக இருக்கும். சப்ஜெக்டை தரவாக இருந்தால் 2-3 கேவி அவங்களால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பட் முன்னாடியெல்லாம் புக் பேக் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ப்ளூ பிரிண்ட் கிடையாதனால எப்படினாலும் கேவி கேட்கலாங்கன்னு வரும்போது அதாவது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வரலாம். அது அவ்வளோ ஒன்றும் டஃப்பாக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பொதுவாக மேக்ஸ்னாலே ஃபுல்லாக ஃபார்முலாஸ் தான். அதனாலே நிறைய பேருக்கு மேக்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நிறைய ஃபார்முலாஸ். இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்லேயே அவ்வளோ ஃபார்முலாஸ் வரும். ஃபார்முலாஸை எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்கணும்? அதுக்கு ஏதாவது கீவேர்டு இல்லை ஷார்ட்கட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளத்தை இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்லேஷன் எடுத்துட்டிங்கன்னா கார்லேஷன் நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் அதை நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக எது இருக்கோ அந்த மெத்தடை மட்டும் செலக்ட் பண்ணி, ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக கேட்க மாட்டாங்க, இந்த மாடலில் பண்ணுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா மட்டும் நாங்கள் க்ளூவாக கொடுத்துருவோம். அந்த ஃபார்முலா அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்லேஷன் வரும்போது n × summation xy minus summation x into summation y by root of n into summation x square minus summation x the whole square into root of n into summation y square minus summation y the whole square. பட் நீங்கள் கேட்குறவங்களுக்கு வேணால் அந்த ஃபார்முலா கஷ்டமாக இருக்கும். அது ரெண்டுமே 2 வேரியபிளோட கனெக்டிவிட்டி. அது ஒன்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா தான். அதே கேவியை இன்னொரு ஃபார்முலாவில் கோவேரியன்ஸ் ஆஃப் xy பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து. இப்போ 2 மார்க்கு 3 மார்க் அப்படின்றதுல கம்பல்சரி கொஷின் வரும். நீங்கள் அதில் தேரி வரலாம், ஒரு சம் சம்மந்தப்பட்டதே வரலாம். இப்போ சம் சம்மந்தப்பட்ட வருது அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதோட ஃபார்முலாஸ் மட்டும் கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்களா மேம்? அந்த ஃபார்முலாவை எழுதி அதை டிஃபைன் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க? இல்லை, டெரிவேஷன் ஆஃப் தி ஃபார்முலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிடையாது. ஒன்லி புக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் என்ன இருக்கோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதுக்குரிய வேல்யூஸ்லாம் கொடுத்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பர்டிகுலர் கார்லேஷனோ ரெக்ரெஷனோ அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நம்பரோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குமே வழிய ஃபார்முலா டிரைவ் பண்ணுற மாதிரி 2 மார்க்கோ 3 மார்க்கோ கிடையாது.
ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் இந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்சி அந்த சாப்டர் எல்லாம். அந்த 3 பர்டிகுலர் சாப்டர்லேருந்து மட்டும் இந்த மாதிரி இத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அறிவுறுத்தல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட்டும் நமக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது பாஸ் ஆகிறதுக்கும் நினைக்கிற மாணவர்கள், அதாவது நான் இதில் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த சாப்டர்ஸை மட்டும் படித்தா போதும் அப்படின்னா எது சொல்லுவீங்க? பாஸ் ஆனால் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் தொடவே வேண்டாம். இண்டெக்ஸ் நம்பர், டைம் சீரீஸ், கார்லேஷன், ரெக்ரெஷன், இந்த 4 சாப்டர் படித்தாலே மினிமம் வந்து 50 அண்ட் அபவ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க். ஸோ இந்த 4 சாப்டர் நல்லா தரவாக நாங்கள் ஸ்கூலில் நடத்த ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 சாப்டர் முதல்ல தொடமாட்டோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்கிற சாப்டர் ஒரு ஈஸியான பாடத்தை நடத்திட்டானா ரிலேஷன்ஷிப்போடு எடுத்து நடத்திட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 3 சாப்டருக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியாக கொடுக்கலாம். பாஸ் மார்க் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஃபெயில் அப்படின்ற எந்த ரெக்கார்டுமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுல் மார்க் வந்து எப்படி வாங்குறது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணி ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த எக்ஸாமில்? ஓகே, அதாவது ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இந்த கம்பல்சரி கொஷின் 2 மார்க் அண்ட் 3 மார்க் அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஃபுல் புக்கும் அவங்க தரவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஏன்னா தியரி கொஷின்ஸும் அதில் வரலாம், அதே மாதிரி சம்ஸும் வரலாம். சம்ஸ்னா போட்டுருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். தியரி கொஷின் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் பண்ணுற தப்பு என்னென்னா ஆன்சர் எடுத்து எழுதணும். அந்த ஆன்சரை எல்லாம் எழுதிடுறாங்க, ஆன்சர் எடுத்தாமல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். 2 மார்க் கொஷினுக்கு வெரி சிம்பிள் கொஷின். அது உள்ளுக்குள்ளே ஒன் ஆஃப் த வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட். அது நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிடறாங்க. பட் கீழே ஆன்சர் எடுத்து எழுதும்போது ஃபுல்லாக எழுத மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் மார்க் குறையுது. அடுத்து ரெக்ரெஷனில் வந்து ஃபைண்ட் த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ்ன்னு கேட்குறாங்களா, ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கேட்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சம்ஸ் நிறைய போகிறதுனால சில மாணவர்கள் அடித்து எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னொன்று, ஏதாவது ஒரு சம் எடுத்திருப்பாங்க, அதில் ஆன்சர் வராதனால அது திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட், பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ கவர்மெண்ட் ரூல் படி ஸ்கெச்சஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டேபிளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பென்சிலை வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். எந்தெந்த தியரியிலலாம் ஃபார்முலா தேவையோ அந்த தியரிக்கு ஃபார்முலா எழுதியாகணும். இப்போ டிஃபைன் கேட்டாங்கன்னா வெறும் டிஃபைன் மட்டும் பண்ணக்கூடாது. டிஃபைன் பாஸ்டிஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா அதோட ஃபார்முலா எங்கெல்லாம் ஃபார்முலா கோட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஃபார்முலா கோட் பண்ணி, எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சொல்லணுமோ அங்கே ப்ராப்பர்ட்டி சொல்லி, அதுக்கப்புறம் எழுதும்போது நமக்கு இந்த இடம் தப்பாக இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணால் அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கக்கூடாது. நம்மளே வந்து அந்த நான் தப்பு பண்ணுறேங்கிறத காமிக்கக்கூடாது. அந்த இடத்துல நீட்டாக பாலிஷ்டாக விட்டோம்னா நல்ல மார்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸாக ஆயிடும். புள்ளியியல் தேர்வு வர 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த தேர்வை எழுத போகிறாங்க. ஸோ அந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணும், எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படித்தா போதும், இன்னும் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் என்னென்ன நுணுக்கங்கள் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை நம்ம இன்றைய தினம் கற்க கசடர நிகழ்ச்சியில் பார்த்தோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷோட செய்தியாளர் ஆனந்தி.